ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா, புதிதாக மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்த பூச்சிக்கொல்லி அப்படின்னா, பிஎஸ்எஃப் பிராண்டை சேர்ந்த இன்வெரிஸ் கோல்டு அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது, அஃபிடோ பைரோபென் 5%, அபாமெக்டின் 2.5%, டிசி ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது டிஸ்பர்ஷன் கான்சன்ட்ரேட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஃபார்முலேஷனில் இருக்குது. அப்படின்னா இந்த பூச்சிக்கொல்லி வந்து நம்ம தண்ணியில் கலந்த உடனே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நம்ம ஸ்ப்ரே பண்ண பிறகு பயிர்களில் சமமாக ஸ்ப்ரெட் ஆகி வேலை செய்யக்கூடியது. ஸோ இது வந்து நம்ம மற்ற பூச்சிகள் மாதிரி இல்லாமல் எல்லா இடமுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது லோ ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய ஈஸி ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய பூச்சிகளெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்ப்ரே பண்ணும்போது முழுவதுமாக டைல்யூட் ஆகலை அப்படின்னா அங்கங்கே ட்ராப்லெட்ஸில் வந்து பூச்சிக்கொல்லி தனியாக பிரிஞ்சு நீர் தனியாக பிரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லா இடமுமே இந்த பூச்சிக்கொல்லி வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுதான் வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளை பயன்படுத்தி சார்ந்தும் பூச்சிகளையும் பேன்களையும் கட்டுப்படுத்தலாம். எந்த மாதிரியான பூச்சிகள்னு பார்க்கும்போது, அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கும், வால்பேன் தாக்குதலுக்கும், வெள்ளை ஈ தாக்குதலுக்கும், இலைத்தத்து